இன்றைய தியானம். தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் இரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. 2 நாளாகமம் 6:41. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? காலையில் எழும்பும் பொழுதே இந்த நாள் கர்த்தருடைய நாள், இதில் நான் களி கூற போகிறேன், களி கூர்ந்து மகிழ போகிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்ல போகிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நான் தொழுது கொள்ள போகிறேன் என்ற உற்சாகத்தோடு எழும்புவோம். பிரியமானவர்களே, இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். நம்ம ஒரு காரியத்துக்காக இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நம்ம சபைகளுக்கு கடந்து செல்ல போகிறோம். இங்கு இந்த வசனத்துல சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதை தான் இந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசிக்கலாம். அவர் ஒரே ஒரு காரியத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஜெபிக்கிறார். தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு, உம்முடைய தேவாலயத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். வல்லமை விளங்கும் பெட்டினா என்னது? பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையை குறித்து நம்ம யோசுவாவின் புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உடன்படிக்கை பெட்டி அவங்க சுமந்துக்கிட்டு போறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய தாபர ஸ்தலத்துக்கு அவருடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன், அதாவது அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமையோடு கூட நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சர்ச்சுக்குள்ளேயும் அவர் எழுந்தருள வேண்டும். அவர் இல்லாத சபை கிடையாது. அவர் எழுந்தருளாத சபை ஆராதனை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது எங்க சபையில அப்பா உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும் இந்த வார்த்தையை சொல்லி எங்க ஒவ்வொருத்தருடைய சர்ச்சுக்கு நீங்க வாங்க. அவங்க சபைக்காக ஜெபிக்கும் பொழுது எங்க சபையில நீங்க உங்க வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனோம். பிரியமானவர்களே, அதை முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தாவே, எதுக்காக நான் உங்களுடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும்னு கேட்கிறேன்னா, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து. அப்பனா பாஸ்டர்ஸ் மட்டும்தான் ரட்சிப்பை தரித்து கொண்டு இல்லை. நம்ம பாடும்பொழுது ஆசாரியர்களும் நாங்களே, லேவியர்களும் நாங்களேன்னு பாடும். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய ஆசாரியர்களாக ரட்சிப்பை தரித்து கொண்டு அவருடைய பரிசுத்தவான்களாக தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் எழுந்தருளுகிற நம்முடைய சபையிலே நன்மையிலே மகிழும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்யணும். அதுக்காகத்தான் நீங்க உங்க வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும்னு அவர் ஜெபிக்கிறார். அப்ப நம்மளும் நம்ம சர்ச்சுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எங்க சபையில இன்னைக்கு எழுந்தருளும். வழக்கம் போல ஞாயிறு ஆராதனை நாங்கள் பார்த்துட்டு வந்தோன்னு இல்லை. ஆண்டவரே, உங்கள் வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீங்கள் எழுந்தருளுகிறத நாங்கள் பார்க்கணும், கண் கூட நாங்கள் பார்க்கணும், உங்களுடைய மகிமையை நாங்கள் உணரணும், நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்களுக்கு தரிசனம் ஆகணும், எங்களை நீங்கள் தொடணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் சங்கீதம் 132 சங்கீதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னார். 8 முதல் 10 வரை உள்ள வசனத்தில் அதையே சங்கீதக்காரன் எழுதுகிறார். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து, அங்க சாலமோன் ஜெபிக்கும் போது உம்முடைய ஆசாரியர்கள் ரட்சிப்பை தரித்து, இங்கு பார்க்கிறோம் உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம்
புறக்கணியாதிரும் என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் பாடுகிறதை பார்க்கிறோம். இதே 132 சங்கீதம் 16 வசனத்திலே அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள், மகிழ்வார்கள், கெம்பீரிப்பார்கள். அப்ப நம்முடைய ஆலயத்துல கர்த்தர் வரணும், வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளணும். அவருடைய பிள்ளைகளாகிய நாம ரட்சிப்பை தரித்து கொண்டு, நீதியை தரித்து கொண்டு, அவரில் களிகூர்ந்து மகிழ்ந்து அவருக்கு ஆராதனை செலுத்தும் பொழுது பிரியமானவர்களே, சங்கீதம் 65 சங்கீதம் 4 வசனத்திலே தாவீது சொன்ன அந்த நன்மையினால் நாம் திருப்தியாக கர்த்தர் உதவி செய்வார். வாசிக்கலாமா? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அப்ப இன்னைக்கு நம்ம சபைக்கு போகும்போது அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம், துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம். ரட்சிப்பை தரித்து கொண்டு, நீதியை தரித்து கொண்டு மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையால நம்ம எல்லாரும் திருப்தி ஆக போகிறோம். பிரியமானவர்களே, இதே சங்கீதம் 65:11 சங்கீதக்காரன் எழுதுகிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. உண்மையாகவே கர்த்தர் அவருடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நம்ம சர்ச்சில் எழுந்தருளி இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கும்படி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்கள் திருச்சபைகளுக்கு கர்த்தர் நீர் எழுந்தருளினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆசாரியர்கள் ரட்சிப்பை தரித்து, நீதியை தரித்து, உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய சபையில பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையா நாங்கள் திருப்தியாக போகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. சபை ஆராதனைகளை துவக்க முதல் முடிவு வரை இன்றைக்கு ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்துவீராக. மனுஷ ஆளுகை அல்ல, கர்த்தருடைய ஆளுகை எங்கள் திருச்சபைகளிலே வெளிப்பட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியர்கள் வாயிலே உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. சபை பக்தி விருத்தி அடையத்தக்கதான வார்த்தைகளை ஊழியர்கள் மூலமாய் சபைக்கு நீர் போதனை கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்கு விரோதமாய், விசுவாச மக்களுக்கு விரோதமாய் எழும்ப எத்தனிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். துதிகர மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.